ஆ ஹலோ. மீண்டும் வணக்கம். ஓ, கை எப்படி வச்சுருக்கேன்னா, ஹலோ, மீண்டும் வணக்கம். நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுகிறீங்க தாத்தா. ஓகே. ஆமாம் தாத்தா, இப்போதான் வெயிலெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன் இன்னும் கண்ணாடி போட்டுன்னுக்கிறீங்க? னாக்கா ஆ ஆம் சொல்லுவாங்களே. அதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பயங்கர வெயில் இருந்துச்சு. அப்போ போட்டேன். அதுக்குள்ளே அப்படியே வெயிலெல்லாம் போயிட்டு கொஞ்சம் மாலை நேரம் வந்து விட்டது. நான் கண்ணில் கண்ணாடி போட்டுக்கிறதோ எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது, ஏன்னா ஒரு மாதிரி எல்லாம் இருட்டாகுதுன்னு பார்த்தா கண்ணாடி போட்டுக்கிறேன். டோ இப்போ எல்லாம் தெரியுது, கண் தெரியுது. நான் நினச்சது கண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்குதுடா, இருட்டாகுது நினச்சிருந்தா கண்ணாடி காட்டினோன்னு கண்ணாடியை காட்டினோன்னு அப்படி இருட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே, சொல்லுங்கள் தாத்தா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் பேச்சு கேட்கறதுக்கு நாங்கள் காத்துனுக்குறோம். காத்துங்களா? காத்துனீங்களா? இப்போது நான் பேசுகிறேன், பார்த்துட்டு இருங்க. ஓகே. ஏன் தாத்தா? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அன்னை தெரேசாவை பற்றி, அன்னை தெரேசாம்மா இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் போட்டு பார்த்துருந்தேன். எனக்கு அப்படியே அவங்க ஏழைங்களுக்கு எவ்வளோ தொண்டு பண்ணாங்க, சில விஷயத்தெல்லாம் கேட்டு எனக்கு பெஜாராக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னுட்டு எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துச்சா? அத்தான் நான் பார்த்தேன், தாத்தா சும்மா இருக்கிறாரு, ஞாபகம் வந்துச்சா? எதனா கண்டுபிடிச்சிங்களா கேட்குறீங்களா? ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னாக்கா, அன்னை தெரேசா அம்மா, மேரி தெரேசா அவங்க பேர், அவங்கள பற்றிய வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருந்தேன். திடீர்னு இந்த பக்கம் என்னுடைய தங்கை, சாதாரணமாக சொல்லிட்டேன் என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கம் இன்னும் கூட சொல்லி இருக்கலாம். வெரி குட். அதான் சொல்கிறேன். கிக் இந்த குஷி ஆகிடுச்சு அதுக்கு. என்னுடைய தங்கை ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய தங்கையின் பெயரும் தெரேசா, மேரி தெரேசா. அதுக்கு மேரின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கல, சும்மா போல ஒன்று கொடுத்துருந்தேன், தெரேசா. ஆனால் அவருக்கு பெற்றோர்கள் தேவாலயத்தில் போய் என்னுடைய குழந்தையின் பெயர் தெரேசான்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே செல்லமாக என் தங்கையை பஞ்சமணி, கொஞ்சம் மணி அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. பஞ்சமணி, பஞ்சம் வாடம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். அது வரும், ரொம்ப செல்லமாக இருக்கணும். எனக்கும் என் தங்கைக்கும் நெருங்கிய அன்பு. எனக்கு நிறைய தங்கைமார்கள் இருக்கிறார்கள், நான் ஏழை இல்லை. 10-11 பேரோடு சேர்ந்து பிறந்தவன். என்னை சுற்றி என்னுடைய சகோதர, அக்கா, தங்கச்சி, தம்பி. அண்ணன் இல்லை, அவன் தான் ஏமாற்றுவான். என்னால் எனக்கு அண்ணன் இல்லை. அப்படி இவ்வளோ பேர் மதியத்தில் நான் இருந்தேன். அதில் எல்லாரையும் ஈக்குவலாக நான் அன்பு செய்து வந்தேன். என்னவோ இந்த குழந்தை மேலே, இந்த தங்கச்சி மேலே
கொஞ்சம் அதிகமாகவே பாசம். அப்புறம் இதுக்கு பேர் பஞ்சம்னு அழகாக கூப்பிடுவாங்க. அப்புறம் ஏன்னா பஞ்சம் பஞ்சம்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருந்தேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கும் பஞ்சம் பஞ்ச பாத்திரம். என்ன பாத்திரம்? பஞ்ச பாத்திரம். அடுத்து அதுக்கு பேர் வேணும். ஆமாம், அந்த பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வேணாமா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சின்ன அண்டா மாதிரி. அதில் கையில் பிடிச்சி தண்ணி அதில் வந்து ஒரு 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கூட அது தாங்கும், அந்த அளவுக்கு ஒரு இது. அதுக்கு பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தான் தெரியுவேன். அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன், என்னவா அழகு செல்லத்துக்கு பஞ்சமணின்னு பேர் வச்சுட்டு, இது தெரேசா அந்த பேர் வச்சுட்டு பஞ்சம் பஞ்சம்னு கூப்பிட்றாங்களே. இந்த வீட்டில் பார்த்தா இருக்கிற 4 சாமான்களோட இந்த சாமானத்துக்கு பஞ்ச பாத்திரம். எதுக்கேற்றாலும் அதுதான் இருப்பாங்க. ஒரு 2 பேருக்கு காஃபி கிணறுனாக்கா இந்த பஞ்ச பாத்திரத்தில் ரொப்பி வந்தாக்கா 2 இல்லை 3 பேருக்கு 2 காஃபி வச்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம், பித்தளை பாத்திரம். அது உள்ளே நல்லா கலாய் பூசிட்டுருப்பாங்க, உள்ளே வெள்ளையாக சில்வர் மாதிரி இருக்கும், மேலே பித்தளை நல்லா கழுவிட்டு பாலி போடுற மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் கையில் பிடிக்க முடியாது, பெருசாக இருக்கும். அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா கண்டுபிடிச்சிக்கலாத்த தான் கொஞ்சம் போருங்க சொல்கிறேன். என்னடா அதுக்கு ஏன் பஞ்ச பாத்திரம்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தா, அந்த காலத்தில் ரொம்ப வறுமை நிலையில் இருந்திருக்காங்க ஜனங்க. இந்தியாவில் ரொம்ப வறுமை சூழ்ந்து இருக்கிறது. பஞ்சம் பறந்தோடு இல்லை, பஞ்சம் பறந்து வந்துட்டு இருக்குது. வந்து எங்கே பார்த்தாலே பஞ்சம் அப்படின்ட்டு பஞ்சம் மிகுந்த காலமாக இருந்துக்குது. அந்த காலத்தில் பிறந்துக்குது எங்கள் தங்கச்சி பஞ்சமணி. இதுக்கு செல்ல பேர் என்னடா கொடுக்கணும்னு பார்த்தா, சீசன். ஒரு காலத்தில் இந்தியாவில் நம்ம ஊரில் பஞ்சம் வந்துச்சு, பஞ்சத்தால் எல்லோரும் பட்டினியாக கிடந்தோம். அதை யாரும் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி பரம்பரையாக அந்த பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு பஞ்சம் என்ன வச்சுக்கிறாங்க. இந்த பாத்திரத்தை கூட அந்த பஞ்ச காலத்தில் வாங்கி வச்சுருந்த பாத்திரமாக இருக்கிறதால இதுக்கு பஞ்ச பாத்திரம் சொல்லிட்டு அந்த பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். தெரியும் தாத்தா, தெரியும். நீங்கள் எதையும் விட்டு வைக்க மாட்டீங்க, பொய்யும் சொல்ல மாட்டீங்க. மன்னிக்கணும், நான் என்ன அறியாமல் ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்குவேன். அதனால் அந்த வார்த்தையை எலிமினேட் பண்ணிடலாம். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு என்ன தெரியாத பொய் சொல்லிடுவேன். ஏன்? தற்காப்புக்காக, சிலரை சந்தோஷப்படுத்தணுன்ற காரணத்துக்காக சில பொய் சொல்லலாம். சொல்லியிருப்பேன், எதிர்காலத்தில் சொல்லுவேன். நான் நல்ல உத்தமன் இல்லை. ஓகே, எப்படி கண்டுபிடிப்பு எப்படி இருக்குதுங்க? என்னுடைய தங்கச்சியுடைய பெயர் தெரேசாவாக இருந்தாலும் செல்ல பெயர் பஞ்சம். அந்த பாத்திரத்தின் பெயர் பஞ்சம். பஞ்ச காலத்திலே உருவானதனால் அவைகளுக்கு பஞ்ச பாத்திரம், பஞ்சமணி என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சரி வெரி குட். அது பறவைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு கொடுத்து நீங்கள் சிரிக்கிறியே, திருப்பி இவங்ககிட்ட சொல்கிறேன். பறவைகளுக்கு எவ்வளோ ஒரு பறந்த மனப்பான்மை பாருங்கள். என்ன அழகா தாத்தா சந்தோஷமாக பேசுகிறாருன்ட்டு இதுக்கு சந்தோஷம். ஓகே, வணக்கம்.